ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி அந்த சுண்டக்காய் வச்சு வத்த குழம்பு தான் வைக்க போகிறேன். அது வத்த குழம்பு கூட சொல்ல முடியாது, காரக்குழம்பு நம்ம எப்பயும் வைக்கிற காரக்குழம்பு மாதிரி தான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாதவங்களும் இருப்பாங்க. அதுக்காக இங்கே பாருங்கள், நல்லா 2 குழிக்கரண்டி அளவுக்கு, ஒரு குழிக்கரண்டி நார்மல் ஆயில், ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை நாங்கள் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோம், கடலெண்ணெயும் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெயும் விட்டுருக்கேன். அதில் கடுகு, வடகம், வெந்தயம் போட்டுட்டு சாம்பார் வெங்காயம் 20 போல் சாம்பார் வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். 10 பல் பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன். இதிலே நம்ம தக்காளி போட்டுடலாம். தக்காளியும் ஒரு 3-4 தக்காளி இது பாருங்கள் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டேன். இப்போ அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துலாம். நான் கல் உப்பு சேர்க்குறேன், கொஞ்சமாக தான் சேர்க்குறேன், நிறைய சேர்க்குறேன். ஏன்னா புளி கரைக்கும் போது அதில் கொஞ்சம் போட்டு கரைப்பேன், அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு இதை மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி. சுண்டைக்காய் இங்கே பாருங்கள், இப்போ தான் இடித்து சேர்த்துட்ருக்கேன். சும்மா இந்த பாருங்கள், இங்கே அந்த இதில் பூண்டு நசுக்குவோம் இல்லையா, அதில் வச்சு லைட்டாக இப்படி ஒரு தட்டி அது 2ஆக குழந்தா போதும். அதை எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துடலாம். புளி இங்கே ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் நான் எல்லா சுண்டைக்காவையும் போடலை, பாதி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது வீட்டில் செடியில் வந்ததுன்றதுனால அது கண்டிப்பாக கசப்பு இருக்கும் நிறைய, அதனால் ரொம்ப சேர்த்தாலும் ரொம்ப கசப்புறம் குழம்பு, அதனால் பாதி தான் சேர்த்துருக்கேன். மிச்ச பாதி இது இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுண்டைக்காவையும் சேர்த்துடலாம். அதுவும் கொஞ்சம் வதங்கணும். அதேமாரி பேலன்ஸ் இருக்க சுண்டைக்காய் வச்சு அடுத்து நான் வேறு என்ன செய்கிறேன்னா அதையும் வீடியோ போடுறேன். அவ்வளோதான். இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அது ரொம்ப கம்மியாக இருந்தது. இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் தான் போட்டேன். அது வீடியோ வந்ததானு தெரில, இன்னொரு சிட்டிக்கு அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ இந்த சுண்டைக்காய் கொஞ்ச நேரம் அதில் வதங்கட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு புளி அதெல்லாம் கரைச்சி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போது இங்கே பாருங்கள், இது புளி வழி கட்டிடலாம். அடியில் கண்டிப்பாக அந்த கொட்டையோட திப்பிலாம் இருக்கும், அதனால் மேலட்டை இது வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு இந்த புளியை எடுத்துட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லியும் குண்டு மிளகாவும் சேர்த்து அரைச்சது வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இது டேபிள் ஸ்பூன் கணக்கு. அதுக்கப்புறம் நார்மல் நம்ம குழம்பு மிளகாத்தூள் வீட்டுக்கு அரைப்போம் இல்லையா, அது 2 டேபிள் ஸ்பூன். தேவையான அளவு உப்பு. இப்போ இது நல்லா சுண்ட நல்லா கொதிக்கணும். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் பாருங்கள், நல்லா எப்படி தளன்னு கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொதித்து நல்லா இன்னும் கொஞ்சம் சுண்டி அந்த எண்ணெய்லாம் தனியாக மேலே பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது, திரும்ப இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள். கொதிச்சு இது பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அதான் நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உப்பு மட்டும் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொத்தமல்லி இருந்தால் கொஞ்சோண்டு கொத்தமல்லி அது மேலே தூக்கிக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, காரக்குழம்புக்கு கொத்தமல்லி போடலனாலும் நோ ப்ராப்ளம். அதனால் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது சொல்லுங்கள். பாய்.